கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருநெல்வேலியை சார்ந்த வேத நாயகம் ஜெயராஜ் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரருக்கு 47 வயது தான் ஆகிறது. கைகள் கால்கள் செயல்பட விடாதபடிக்கு சில பலவீனங்கள் மாத்திரமல்ல, மதுபான பழக்கங்கள், இதிலிருந்து முழுவதும் கத்த விடுதலை கொடுக்க வேண்டும். சுகர், ப்ரெஷர், இந்த வியாதிகள் எல்லாம் மாற வேண்டும். ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கத்த மாறுதலை கட்டாயம் கட்டளையிடுவா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, அப்பா, அன்பு வேதநாயகம் திருநெல்வேலியை சார்ந்த அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக மிகுந்த கருஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். மகனுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும், கைகள் கால்கள் செயல்படட்டும், மதுபான பழக்கம் முற்றிலும் அழிக்கப்படட்டும், சுகர் ப்ரெஷர் முழுவதும் குணமாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரையே நம்புகிற நீ செழிப்பாய். இதை கர்த்தர் வாக்குத்தத்தமாக நீ சொல் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். நீதிமொழிகள் 28:25 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்னைக்கு நம்ம சில நம்பிக்கை இருக்குல்ல, நான் என் மேலே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும்ல, அதை காட்டிலும் என் மேலே இருக்கிற நம்பிக்கை காட்டிலும் நான் அல்ல, என் தேவன் தான், என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை. நான் என் பிள்ளைகள் மேலே ஒரு நம்பிக்கை வரும்ல, என் பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவாங்க, என் பிள்ளைகள் எனக்கு உதவி செய்வாங்க, என் பிள்ளைகள் என்னை பாதுகாத்துக்கிடுவாங்க, என்னை பார்த்துக்கிடுவாங்க. என் பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்க்கிலும் அதிகமான நம்பிக்கை என் தேவன் என்னை பார்த்து கொள்ளுவா, என் தேவன் எனக்கு நன்மையை செய்வா, என் தேவன் எல்லாவற்றையும் நடத்துவா. மனுஷங்க மேலே, குறிப்பிட்ட உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மேலே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குல்ல. என் ஃப்ரெண்டை நான் நம்பியிருக்கிறேன், அவன் ஹெல்ப் பண்ணுவான். இல்லை, அதை காட்டிலும் நான் என் தேவனை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்வான். வேதாமத்தில் நிறைய வார்த்தை இருக்குது. சங்கீதம் 60:11, சங்கீதம் 108:12, இப்படி வசனங்களை நீ வாசித்து பாருங்க. இக்கட்டிலே கர்த்தர் உதவி செய்வான், மனுஷனுடைய உதவி விருதா. அப்போ மனுஷனை நம்புகிறது விருதா. சங்கீதம் 128:18 இதுதான் வேதத்தினுடைய மைய வசனம். மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தரை நம்பியிருக்கிறதே பாக்கியம். ஏசாயா 2:22, நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம லைஃப்பில் சில காரியத்தை நம்பணும். ஆனால் 100% என் தேவனை. ஒரு தெய்வ மனிதர் பார்த்து பாடுறாரு, 100க்கு 100 உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், என் நம்பிக்கையே என் புகலிடமே ஸ்தோத்திரம். 100க்கு 100 உண்மை தான் நம்புவேன், எல்லாவற்றிலும் நான் உண்மை தான் நம்புவேன். ஒரு சகோதரரை, ஊழியக்காரரை சந்தித்து நான் பேசின பொழுது அந்த ஊழியக்காரர் கத்த செய்த அனுபவத்தை அவர் எனக்கு சொன்னார். அப்போது ஒரு நாள் அந்த ஊழியக்காரரை ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு நண்பர் அழைக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக அழைக்கிறார். ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு விசா அவரே அனுப்பிட்டார், அவருடைய நண்பரே அனுப்பிட்டார்.
விசா வந்தோடனே இவருக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, நம்ம ஆஸ்திரேலியா போகிறோம். இங்கே எல்லா ஜபக்குழுக்கள் எல்லா ஊழியங்களிலும் நான் ஆஸ்திரேலியா போகிறேன், ஆஸ்திரேலியா மினிஸ்ட்ரிக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம் சொல்வார், நீ உன் மனிதன் அந்த நண்பனை நம்பாத. அடுத்த நிமிஷம் இவருக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஆண்டவர் இறங்கினா, நான் இருக்கிறேன், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. நீ என்னை நம்பி இருக்கல, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் தெளிவாக ஒரு குழு கொடுத்துட்டாரு, உன் நண்பனை அந்த மனுஷன் நம்பாதுன்னு சொல்லிட்டார். மனுஷன் சொன்னால் நம்ம யோசிக்கலாம், கர்த்தர் சொன்னால் யோசிக்காமல் இறங்கிடலாம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னாரான், நீ அப் அண்ட் டவுனுக்கு டிக்கெட் இங்கேயே புக் பண்ணிடு. அங்கே ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுடைய கரன்சியை இங்கேயே மாற்றி வச்சு. அதற்கு ஒரு நபர் நான் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போய் நீங்கள் ஊழியம் செய்யறதுக்கு ஆஸ்திரேலியாவுடைய கரன்சியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை கொண்டுட்டு போய் ஹாப்பியாக ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் ஏர்போர்ட்டில் போய் இறங்கி நின்றுட்டு அவருக்கு ஃபோனுக்கு மேலே, அங்கே ஏர்போர்ட்டில் ஃபோன் ஃப்ரீயாக இருக்கும், சில ஏர்போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணால் அந்த மனிதன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டார். இவருக்கு எங்கே போகணுன்னு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே, நான் அந்த மனுஷனை நம்பி வரல, நான் தேவாதி தேவனை நம்பி வந்திருக்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது ஒரு ஃபேமிலி, பிரதர் ஸ்தோத்திரம், இந்தியாவிலேருந்து எப்போ வந்தீங்க, நீங்கள் போகிறீங்களா இல்லை போகிறீங்களா? இல்லை, நாங்கள் வந்திருக்கிறேன், ஒரு நபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. பிரதர், பிரச்சனை இல்லைன்னா எங்கள் வீட்டில் 2 வீக் நீங்கள் தங்குங்க, உங்களுக்கு நாங்கள் மினிஸ்ட்ரி ஆயத்தப்படுத்துகிறோம். காரில் ஏறி உட்கார்ந்தவனுடைய கண்களில், கண்ணே, கர்த்தரை நம்பினேன், கர்த்தனை வெட்கப்படுத்தலை, கர்த்தரை நம்பினேன். அவர் ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது இந்தியாவுடைய ஊழியத்துக்கு தேவையான அத்தனை பணங்களையும் கர்த்தர் கொடுத்தாரா. கர்த்தரை நம்பினேன், கர்த்தர் செழிக்க பண்ணினா. உங்கள் நம்பிக்கை யாரை நம்புறீங்க, யாரை நம்ப போகிறீங்க? கர்த்தரை நம்புங்க, நீங்கள் செழிப்பீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிற இவர்களை செழிக்க பண்ணும் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.